மகர சங்கராந்தியை முன்னிட்டு மாமன்னர் காத்தாடி போட்டியை வைத்திருக்கிறார். இந்த போட்டியில் சிறு குழந்தைகள் வண்ண வண்ண காத்தாடிகளை ஆகாயத்தில் பறக்கவிட்டு மற்றவர்களது காத்தாடியை அறுக்க வேண்டும். பட்டம் ஆகாயத்தில் நிரந்தரமாக பறக்கிறதோ அவனுக்கு ஒரு கேடயம் வழங்கப்படும். அருந்த பட்டத்தை யார் முதலில் கொண்டு வருவார்களோ அவன் வேகமாக ஓடுபவன் என்று பட்டம் அளிக்கப்படும். உனக்கு காத்தாடி விட வரலனா என்ன? உன்னால எல்லாரையும் ஜெயிக்கிற மாதிரி வேகமா ஓட முடியும்ல? மாமா, எங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாஞ்சா வேணும். யாரு நினைச்சாலும் அதை அறுக்கவே முடியக்கூடாது. இந்த மஞ்சள் நிறமுள்ள மாஞ்சாவை வாங்கிட்டு போப்பா. கத்தியால அறுக்க முயற்சி பண்ணாலும் இதை அறுக்க முடியாது. மாமா, இப்ப பீம் வாங்கிட்டு போன மாதிரியே எங்களுக்கும் ஒரு மாஞ்சாவை கொடுங்க. அடுத்தவனுடைய பட்டத்தை அறுக்கணும்னா அதுக்கு மாஞ்சா தேவையில்லை, புத்திசாலித்தனம் தான் தேவை. அதான் முக்கியம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இங்க மாஞ்சாவை மட்டும் தான் வாங்க வந்தேன், உங்களோட அறிவுரையே இல்ல. அப்படி நாம ஒரே ஒரு கயிறை கட்டுறதை விட ரெண்டு கயிறா சேர்த்து பட்டத்தை கட்டுவோம். அப்படி ஒரு கயிறு அறுந்து போனா கூட இன்னொரு கயிறு பத்திரமா பட்டத்தை பிடிக்கும்ல. அற்புதம் குருவே, உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப இந்த போட்டியில 3 போட்டியாளர்கள் தான் பாக்கி இருக்கு. பீம், காளியா, அப்புறம் கீச்சர். முதல்ல இந்த காளியாவை விரட்டி விடணும். பீமோட பட்டத்தை அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப பாரு என்னாச்சுன்னு பாத்தியா? இன்னும் ஒரே ஒரு பட்டம் தான், அதையும் அறுத்து விட்டா பிறகு நான் தான் ஜெயிக்க போறேன். என்னது இது? இப்படியே காத்தாடி அலைஞ்சுகிட்டு இருந்ததுனா என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்த பீம் என்னுடைய நைலான் கயிறையே இப்ப அறுத்துருவான் போல இருக்கு. சுக்கி டீல் விடு. அப்படிதான். ஆமா அப்படிதான். சீக்கிரம் டீல் விடுங்க. ஒழுங்கா அந்த பட்டத்தை கொடுத்துரு. வணக்கம் நல்ல தேவதையே. இது இரட்டை நகரம். இங்க எல்லா குடும்பத்திலயும் ரெட்டை குழந்தைங்க தான் பிறக்கும். அப்படியா? இது ஒரு மேஜிக் காம்பஸ். வழக்கமா இது எப்பவும் வடக்கு திசையை நோக்கி தான் காட்டும். இந்த மேஜிக் காம்பஸ் தான் உங்களை இரட்டை நகரத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. காளியாவை வெற்றிகரமா கூட்டிட்டு வா பீம். நிறுத்துங்க, நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. ஆனா ஏன்? இதுக்குள்ள ரெட்ட பிறவிங்களோட தான் போகணும். ஆமா ஆமா. இப்பவாது நீங்க உதவிக்கு இருக்கீங்களே, வாங்க போலாம். நானும் யூஸா இருப்பேன். ஆனா ஏன் ரெட்ட பிறவிலாம் காட்டுல இருக்கே? இப்ப நீங்க போகலாம். எந்த பக்கம் போறதுனே புரியலையே. அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
போ. நாளைக்கு விடிஞ்சதும் நாம நம்ம ஊருக்கே போயிடலாம். ஏன்னா இந்த ஊரை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். ஆனா இப்படி இல்ல, எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏய் டோலு போலு, இந்த வேலையை உங்க 2 பேரால மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க 2 பேரும் போய் இந்த கிராமத்துல இருக்கிற மத்த ரெட்டையர்களோட உதவியை கேளுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? என்ன அங்க பார்க்கலாமா? இல்ல இல்ல ஜக்கு, இந்த ராத்திரியில நம்ம எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை இந்த கிராமத்துல பூதம் இருக்கு. கிளம்புங்க, நாம 3 பேரும் வெவ்வேறு திசையில போய் பூதம் எங்க இருக்குன்னு பாப்போம். வாங்க போலாம். எங்க இருக்காரு? யாரும் எனக்கு தெரியாதே. காளியா எங்க இருக்கான்? இப்போ நீ அங்கதானே இருந்த. இவ்வளவு சீக்கிரம் இங்க எப்படி? காளியா எங்க இருக்கா? காளியா? எந்த காளியா? ஆமா, இந்த ராத்திரியில நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? காளியா எங்க இருக்கா? காளியா? காளியா? காப்பாத்துக்க, இதோ இங்கே ஒரு பூதம் இருக்கு, என்ன காப்பாத்துக்க. நாங்க உண்மையை சொல்லிடுறோம். நிறுத்துங்க. அங்க விராட் நகர்ல வசிக்கிற உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுக்காக காளியாவை கடத்திட்டு வந்தீங்க? நாங்க நேத்து டோலக்பூருக்கு ஒரு வேலையா வந்திருந்தோம். இது வைரக்கல்லாச்சே. இந்த வைரத்தை வித்து நான் பெரிய பணக்காரனாக போறேன். சீக்கிரம் அந்த வைரக்கல்ல வெளியேடு. நீங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. அப்படியா? அப்படின்னா இப்படி சொன்னாலாம் நீ புத்துக்க மாட்ட. இரு, இப்ப சொல்றேன். ரொம்ப நன்றி பீம். நல்ல வேலை, எங்க காளியா கிடைச்சிட்டான். ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். காளியா, சீக்கிரமா சாப்பிடு. அப்பதான் வைரக்கல்ல மகாராஜா கிட்ட ஓப்பன். ஆனா அந்த வைரக்கல்லு இதோ இங்க இருக்கு. சீக்கிரம் வா காளியா. வணக்கம் மகாராஜா. பீம், நீதான் சகூன் கூட போகணும். ஓ பீம், தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டு அரசே. நாம கோட்டப்பூரோட எல்லைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இரவு நாம இங்கதான் கழிக்க போறோம். அது இந்த மந்திர தாயத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு. ஒரே நாள்ல அந்த மந்திர தாயத்தை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். நேர்மையாவும் திடமனசோட இருக்கானோ அவனாலதான் இத கண்டிப்பா செய்ய முடியும். அது வேற யாரும் இல்ல, நீதான் பீம். நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. போனோம்னா நடுவுல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குமா. சரி சகுன், நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் விடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். ஆனாலும் அழகா இருக்குல்ல? அழகா இருக்கா? இங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் உனக்கு அழகா தெரியுதா? நீதானே இந்த கூட்டத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ரேங்கோ? உண்மைய சொல்லணும்னா எங்க கூட்டத்தோட தலைவர் சாப்பாவுடைய நம்பிக்கையானவன் தான் நான். எப்பவுமே அவர் கூடவே நான் இருப்பேன். ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள சகுன் நுழைஞ்சிட்டான். அவன் ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவனா இருந்தான். ஆனா அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ஒரு சின்ன குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சாப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே சகுன் ரொம்ப கெட்டவன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாவுக்கும் தெரிஞ்சு இருந்தது. அதனால் சகுன் மூலிகைகளை மருந்தா கொடுத்து சாப்பாவை ஏமாத்தினான். ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். ஆனா சாப்பா எதுவும் சொல்லல.
சாக்குன் அவரை கொலை பண்றதாவும் மிரட்டினான். எல்லா விஷயங்களையும் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். மந்திர தாயத்தை அவன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டான். கோவத்துல கையில இருந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்குனா. எனக்கு காயம் ஏற்பட்டது.